அப்பதான் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் காலை 6 மணி வேளைக்குள்ளாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாய், அப்படி நாமத்தை சொல்லி கூப்பிடும்படியாய் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுப்பா, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திலும் மேலான நாமம், அப்படி நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவருக்கும் இறங்குகிற தேவன். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவர். அப்ப நம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை இந்த நெற்றிகளில் எழுதியிருக்கிறீர்கள். இந்த நாமத்தின் மகத்துவத்திற்குள்ளாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது காடானது வயல்வெளியாக மாறுகிறது, வனாந்தரம் செழிப்பான நீரூற்றுகளாக மாறுகிறது. இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல எங்கள் வாழ்க்கையை மாறுகிறது, எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் வருகிறது, எங்களுக்குள் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வருகிறது. அற்புதங்களை செய்யப்படுகிற நம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது அப்பா எங்கள் உள்ளமெல்லாம் மகிழ்கிறது. நன்றி இயேசு சுவாமி, கோடாவோடி நன்றி அப்பா. எங்கள் இதயத்தின் மணவாளன் அப்பா, நம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது எங்கள் உள்ளமெல்லாம் கொள்ளுகிறது. இந்த நாமத்தை சொல்லும் பொழுது எங்கள் இதயமெல்லாம் இனிக்கிறது. இந்த முகத்தை பார்க்கும்படியாய் நாங்கள் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாய், இந்த அழகை ரசிக்கும்படியாய், இந்த சித்தம் அறியும்படியாய் இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா, நம்முடைய அன்பினால் இந்த நாளிலும் வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ நிரப்பிடணும். ஒவ்வொருடைய உள்ளத்திற்குள்ளும் இருக்கிற எல்லா பெருமைகளும் மாறத்தக்கதாக, எல்லா அசுத்தங்களும் மாறத்தக்கதாக, எல்லா கருவிருப்புகளும் மாறத்தக்கதாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் அப்ப அவனுடைய வல்லமையினால் நாளில் ஒவ்வொருவரையும் நீ நிரப்ப போகிற கிருபைக்காக நமக்கு நன்றி இயேசு சுவாமி. கோடாகோடி நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள் கர்த்தர் இந்த வேலையை நீர் பொருட்படுத்திக் கொண்டு அப்பா எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி உடைய கிருபையின் பிரசன்னத்தினால் உடைய ஆளுகையினால் கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் நடத்தும்படியாய் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற தகப்பனை கர்த்தர் நீர் பொருட்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆராதனையின் முக்கியமான ஒரு வேலைகளை நாம் வந்திருக்கிறோம். கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியான ஒரு வேலை. ஆண்டவரை ஆராதிக்கும் மண்டமாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆராதனைக்குள்ளாக செல்லலாம். யோவேலின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27. யோவேல் 2:27 ஒரு வாசிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க இருக்காரா? ஆண்டவரே சொல்றாரு, எங்க இருக்கிறாரு? நம் நடுவே அவர் இருக்கிறார். எங்கே 2 பேர் என் நாமத்தினாலே கூடி வந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று இயேசு சொன்னார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைத்த வார்த்தை, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே எங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை. இயேசுவை தவிர வேற எந்த கடவுளையும் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அதனால வேற ஏதாவது கடவுள் உயிரோட இருக்கான்னு சொல்லி தேடி போனீங்கன்னா ஏமாந்து தான் நிற்பீங்க. தேடி போயிட வேண்டாம், திரும்பிட வேண்டாம். அவர் நம்ம நடுவில் இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகத்தை நாம் திருப்பவே வேண்டாம். ஒரு அழகான ஒரு பாடல், அதிசயங்கள் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்ளே வசிக்கிறார். இந்த பாடலை நம்ம உணர்ந்து ஒவ்வொரு வரியுடைய அர்த்தத்தையும் அப்படியே சிந்தனையில கொண்டு வாங்க. இதை பாடும் பொழுதே இந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுடைய சிந்தனையில வரணும். இயேசப்பா செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அந்த வரிகளை நம்ம சொல்லும் பொழுது உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்பாக அவர் அந்த அற்புதங்களை செய்கிறத நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் அவர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதற்கான ஒரு பிரசன்னமும் இந்த நாளிலே நம்மை நிரப்ப போகிறது. நாம் பாடலாம், கைகளை கட்டி பாடலாம். Thank you.
நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் வந்து உட்கார்ந்துட்டாரு. நீங்க என்ன கேட்டாலும் நீங்க உங்களுக்கு நான் செய்ய போறேன், நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்கு நான் தர போறேன் வந்து உட்கார்ந்துட்டாரு. அவர் யாருங்கிறதெல்லாம் வந்து ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு பிரதமர். அல்லேலூயா. அவர் நம்ம நடுவில் வந்து உட்கார்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தர போறேன்னு உடனே நினைச்சுக்கோம், முட்டி அடிச்சு எல்லாரும் இருந்துச்சு. எல்லாரும் என்ன பண்ணுவோம், நான் அவர் பக்கத்துல ஓடி எழுப்பி ஓடினீங்களா இல்லையா? ஆமென். எழுந்து நிக்கலாமா? நம்முடைய ஆண்டவர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அவரை கனம் பண்ண முடியாது, நம்முடைய ஆண்டவரை கனம் பண்ண முடியாது. கர்த்தர் நம் தெய்வம், நம்மை உருவாக்கினவர், தாயின் கருவிலிருந்து நம்மை வெளியே எடுத்தவர் அவர்தான் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு வயதிலிருந்தே நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை நடக்க பண்ணினவர். நம்முடைய வாழ்க்கையில் நாம் திகைத்து நின்ற பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுத்தவர். நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாதே என்று சொன்னவர் நடுவிலே வந்திருக்கிறார். நம் நடுவிலே வந்திருக்கிறார். அவருடைய கரங்களை நாம் பிடித்துக் கொள்வோமா? கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லும் பொழுது ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்ல போகிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிசயங்களை செய்கிறார், அவர் அற்புதங்களை செய்கிறார். தம்முடைய சீசர்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது இறையாதே அமைதலா இருந்து கடலை அதட்டினார். ஜனங்கள் பசியோடு இருந்த பொழுது 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். வாயை திறந்து நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும். அவரை தெய்வமாக கொண்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே. கர்த்தரை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட ஒருவரும் தங்கள் வாழ்க்கையை பாதியில் முடித்துக் கொள்வதே இல்லை. இன்றைக்கு உலகத்தில் தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறது. செய்திகளை வாசிக்கிறோம். எதற்கெடுத்தாலும் தற்கொலை. அம்மா திட்டாங்க, அம்மா ரிமோட் கண்ட்ரோல் டிவி ரிமோட்டை தூக்கி வச்சிட்டாங்க, ஒழிச்சு வச்சிட்டாங்க, உடனே தூக்கி வச்சு. ஆனால் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்களோ தங்கள் வாழ்க்கையை பாதியில் முடித்துக் கொள்வதே இல்லை, நடுவழியில் நின்று போவதே இல்லை, அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கைகளை பிடித்திருக்கிறபடினா, அவர் நம்மை நடத்துகிறபடினா நாம் நடுவழியில் நின்று போவதே இல்லை. காரணம், நம்முடைய கால்கள் இடறுவதே இல்லை, நம்முடைய கால்கள் முள்கள் குத்துவதே இல்லை. காலிடராத செம்மையான வழிகளை நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை தெய்வமாக கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தேவனுக்கு நாம் என்ன செலுத்துவோம்? வாழ்நாளெல்லாம் நம்முடைய உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துவதை இல்லாமல் வேறு ஒன்றையும் நம்ம அவருக்கு கொடுக்கவே முடியாது. வேறு ஒன்றையும் நாம் கொடுத்தவரை நாம் சந்தோஷப்படுத்தவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவதுதான். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த நாமத்தை தொழுது கொள்வேன் என்று. நம் நடுவில் வந்திருக்க அவரை நாம் தொழுது கொள்ள முடியாது. நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஒரு நிமிஷம் என்ன பாருங்க வேணும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் ஆடுகளையும் மாடுகளையும் காளைகளையும் பலியிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் செய்யறது இல்லை. புறாவையோ கோழியையோ ஆட்டையோ மாடு பலியிடுறது. ஆனால் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எப்பொழுதும் அவருக்கு நாம் செலுத்த கடவோம் என்று பவுலடிகள் சொல்கிறார். ஓசியாவுக்கு சொல்கிறான், உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்கள் என்று. இன்னைக்கு நாம் காளைகளையோ ஆடுகளை பலியிடுவதில்லை. ஏசப்பா ஸ்தோத்திரம்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னால் ஒரு காளை பலியிடுவதற்கு சமம். இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இந்த பூமிக்கு வந்த தேவன். தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அந்த ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தும் பொழுது பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தை ஸ்தோத்திரங்கிற அந்த வார்த்தை ஒரு காளையாக ஒரு ஆடாக தேவனை சமூகத்தில் பலியிடப்பட்டதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. படைப்பாடுகளில் வாழ்ந்த பெரிய ராஜாக்கள் நாம் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான காளைகளை ஆடுகளை பலி செலுத்தினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 30,000 காளைகள், 50,000 காளைகள், 3,00,000 ஆடுகள் ஒரே நாளில் பலி செலுத்தினாங்க. ஆனா அவங்களை விட மேன்மையான ஒரு மகத்துவத்தை இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். என்ன மகத்துவம் தெரியுமா? ஒரு வாரத்தில் நீங்க கோடி பலிகளை கர்த்தருக்கு செலுத்த முடியும். ஏசப்பா நமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் நீங்க சொன்னா எத்தனை காளைகள் பலியிட்டாச்சு? 1 கோடி காளைகள் பலியிட்டாச்சு. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இது உண்மை. இது ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் அந்த வார்த்தையின் வழியாக 1 கோடி ஸ்தோத்திரங்கள் நாம் ஏறெடுக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் கோடி ஆடுகளாக, கோடி காளைகளாக தேவனுடைய சமூகத்தில் பலியிடுவதற்கு சமமாக மாறுகிறது. அதிகாலையில் எழுந்து இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லி பாருங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து இயேசுவா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கோடானு கோடி ஸ்தோத்திரம் என்று நீங்க சொல்லி பாருங்க. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அந்த காலை வேளையிலே உங்களை நிரப்பிவிடும். அந்த நாள் முழுவதும் நீங்கள் வாழ்வதற்கான பரிசுத்தத்தை உங்களுக்கு கொடுத்துவிடும். அந்த நாள் முழுவதும் நீங்கள் விசுவாசத்தின் நிலை நிற்பதற்கான பலத்தை இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்துவிடும். ஒரு அழகான பாடல், பக்தர் பாடுகிற அந்த பாடலை நாம் உணர்ந்தவர்களாக, உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக பாடலாம். பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா? நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிற நம்முடைய தேவனுக்கு 1 கோடி ஸ்தோத்திரங்களை நாம் எடுக்க போகிறோம்.
ஆசீர்வதித்தது போலவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளினுடைய சமூகத்தில் கோடானோடி பலிகளை செலுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதியும் அப்பா. மனதார வாழ வைக்கிற தேவன் மகிமையில் கொண்டு சேர்க்க மட்டும் ஒரு குறைவும் இராமல் எல்லா காரியங்களிலும் நிறைவுகளை கொடுத்து மனதார ஆசீர்வதியும். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் எழுந்தருளி இருக்கிற மத்தியில் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் எழுந்து நின்று நம்மை நம்முடைய காணிக்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போமாக. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் வானிடலில் இந்த பாடலை பாடி நம்மை நம்முடைய காணிக்கையை கர்த்தருக்கு மத்தியிலே அந்த ரெவரண்ட் ஜெயசேகர் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்மை தன்னுடைய திருவத்துக்கு நேராக நம்மை நடத்துவார்கள். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சபையாராகிய உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இந்த வாய்ப்பை எனக்கு அருளே அன்பான ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷனரி சர்ச்சோடைய ஸ்தாபகர் அன்பான டேவிட் சுந்தர் சிங் அண்ணனுக்கும் சபை ஊழியர் அன்பு சகோதரன் செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளில் இப்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுறேன். அதிலையும் அதிகமாக நாளில் ஓடு கூட ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் வடக்கு சென்னை பகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கிற அருள்திரு ஜான் பெனின் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அந்த சபை சார்பாக வாழ்த்துவதில் வரவேற்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலையும் என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அதாவது கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு நல்ல சுவாமி, இந்த நாளில் எங்கள் மத்தியில் எங்களுக்கு அருள வேண்டிய உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு அருள்வீராக என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். பேசுகிற அடியனை மறைத்து விடுவீராக, சுயமாக சொந்தமாக வார்த்தைகள் புறப்படாதபடி
உம்முடைய ஆவியின் ஆளுகைக்கு உட்பட்டு உம்முடைய வார்த்தைகளை, நீர் தருகிற வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு பகிர்வதற்கு அடியனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வார்த்தைகள் எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபித்து மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாரையும் இந்த 7வது மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலையும் இந்த கடந்த 6 மாதங்களாக ஆண்டவர் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து எல்லாத்தையும் எங்களுக்கு விலக்கி நன்மையாக ஆசீர்வாதமாக நடத்தியிருந்த பாதைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேசமும் தேசத்தின் சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இல்லை என்று இருந்தாலும் நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவர், நம்முடைய தலையின் மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறவர், அவருடைய அனுமதியின்றி ஒன்றையும் நம்முடைய வாழ்வுல அனுமதியாதபடி அவர் நேர்த்தியை நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய கருத்தில் இருக்கிறோம், அவருடைய திட்டமாக இருக்கிறோம், அவருடைய சித்தமாக இருக்கிறோம். ஆகவே அவர் எவைகளை என்னை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறாரோ அவைகளை நம்முடைய வாழ்வுல அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலேயும் நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இழப்பை எண்ணாது ஈதல். இழப்பை எண்ணாது ஈதல், அதாவது இழப்பை எண்ணாமல் உதவுதல் அப்படி சொல்லலாம். இழப்பை எண்ணாது உதவுதல் என்று கூட சொல்லலாம். ஒருவேளை சில வேளைகள்ல நமக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது என்பதை கணக்கிடாதபடி, அதை யோசிக்காதபடி நாம் செய்கிற காரியங்கள் இப்படிப்பட்ட ஈதலுக்கு, இப்படிப்பட்ட உதவுதலுக்கு ஒப்பிடப்படுகிறது. சில வேளைகளில எதிர்பாராத வேளையில ஏற்படுகிற விபத்துல அந்த வழியாக வருகிற நபர் எதிர்பாராம வந்து நமக்கு உதவி செய்வார். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாரு, நமக்கு பணமே இருக்காது, அவர் உதவி செய்வாரு. அப்போ இழப்பு என்று சொல்லி ஒன்று வருவதை அறிந்தோம், முன்வந்து செய்யப்படுகிற உதவி பிரதிபலன் எதிர்பாராது, அது கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படுகிற உதவி இப்படியாக சொல்லப்படுகிறது இழப்பை எண்ணாது ஈதல். இதை மையப்படுத்தி இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிறுவ பகுதிகளை உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் முதலாவதாக நான் வாசிக்க கேட்ட ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8 முதல் 18வது வசனம் வரை சிறந்ததை சமாதானத்திற்காக இழந்து விடு. முதலாவதாக சிறந்ததை சமாதானத்துக்காக இழந்து விடு. இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை 12வது அதிகாரம் 1வது வசனத்துல ஆண்டவர் அழைக்கிறார். நீ வாழ்கிற இந்த தேசம், இந்த ஜனம், இந்த எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி அழைக்கும் போது ஆபிரகாம் தன்னோடு கூட லோத்தை அழைத்து செல்கிறார். அவர்கள் சென்ற இடத்துல திருப்தி ஆகிறார்கள், பெருகுகிறார்கள். ஆடுகள் மந்தைகள் பெருகிறது, வேலைக்காரர்கள் பெருகிறார்கள். லோத்துக்காக ஒரு கூட்டம், ஆபிரகாமுக்காக ஒரு கூட்டம் பெருகிக் கொண்டே இருக்கிறது. லோத்து சுயமாக தனக்கு தன்னுடைய வாழ்வுக்கு எதிர்காலம் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவ்வப்போது தனக்காக சிலவைகளை சேர்த்துக் கொண்டே இருக்கிறார். இதன் விளைவு, இதன் உச்சம் மேய்ப்பர்களுக்குள்ளாக, வேலைக்காரர்களுக்குள்ளாக உறவுகளில் விரிசல். எனக்கு உனக்கு, என் எஜமானுக்கு ஓன் எஜமானுக்கு என்கிற போட்டிகள் அங்கே ஏற்படுவதனாலே அங்கே உரசல் வருகிறது. இதை ஞானமாக கையாளுவதற்கு ஆபிரகாம் யோசிக்கும் போது, இந்த பிரச்சனைகள் அவருடைய காதுகளுக்கு செல்லும் போது, நாம் பிரிந்து இருப்பது நல்லது, ஆனால் பிரிவிலே சமாதான முறிவு, மனமுறிவு இருக்கக்கூடாது என்பதை தீர்மானித்த வண்ணமாக லோத்தை கூப்பிடுறாரு. நீ நிறைய சம்பாதிச்சிருக்கிற, நீ நிறைய சேர்த்திருக்கிற, நாம் இருவரும் இனி ஒன்றாக சேர்ந்து வாழ இயலாது. நாம் சமாதானமாக பிரிய வேண்டும். என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லிவிடலாம். ஆனால் செயலை காட்ட வேண்டிய ஒரு அவசியம். இங்கே ஆண்டவர் அழைத்து வந்த ஆபிரகாம் இங்கே லோத்தோடு கூட நிற்கும்
போது, ஏனென்றால் அழைத்து வந்தவன் அண்ணன் மகன். சண்டையோடு பிரிந்து சென்றால் பின் நாட்களில் உறவுகள் கூடாதே என்று சொல்லி யோசிக்கிற ஆபிரகாம் மிகவும் அழகாக இந்த சூழலை கையாளுகிறார். கூப்பிடுகிறார், தன் நண்டை நிறுத்தி சொல்லுகிறார், நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்க, உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்க. என்னென்ன வேணும்னு சொன்னாலே நம்ம பொதுவா பெஸ்ட் தான் செலக்ட் பண்ணுவோம் இல்ல? நம்ம வீடுகள்ல ஆனாலும் சரி, சில பொருட்கள் ஒன்றாக குவித்து வைக்கப்பட்டிருக்கும். சிலர் வந்திருப்பாங்க, உங்களுக்கு தேவையானதை எடுத்துன்னு சொன்னா எல்லாருடைய கண்களும் ஒரு திங்ஸ் மேலதான் படம், அது பெஸ்டா இருக்கும். ஆனா யாராவது ஒரு ஆள் எடுக்கும் போது எடுத்து முடிச்சுடுவாங்க. முடிச்சவர் பேசுவாங்க, நான் அதை தான் ஆசைப்பட்டேன் அவன் எடுத்துட்டான், நான் அதை தான் ஆசைப்பட்டேன் அவன் எடுத்துட்டான். ஏனென்றா அந்த பிரிப்பதிலையும் அங்கே ஒரு குமுறல், ஒரு முறுமுறுப்பு அங்கே இருந்து கொண்டே இருக்கும். ஆனா இங்கே அப்படிப்பட்ட முறுமுறுப்பு வரக்கூடாது என்பதுல, அப்படிப்பட்ட சமாதான முறிவு வரக்கூடாது என்பதுல ஆபிரகாம் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அவர் மிகவும் தெளிவாக இருந்ததுனால எனக்கு எதுவானாலும் பரவாயில்ல, ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் அழைத்தவர் என்பதை தன்னுடைய மனதிலே வைத்தவராக ஆண்டவரோடு நின்று கொண்டு அவர் அழகாக யோசிக்கிறார். பிரிந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க விட்டுக் கொடுக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அழகாக சொல்கிறார். நீ எது வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நீ எடுத்துக்கொள், உன்னுடைய பிரியப்படியே நீ செய், மீதம் உள்ளதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லும் போது லோத்து சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறான். தேவனுடைய தோட்டத்தை போல் இருக்கிற பகுதி, எகிப்து தேசத்தின் வளமான பகுதி. ஒருவேளை எகிப்து தேசம் சொன்னாலே நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணோம், இன்று கண்ட எகிப்தியனை காணவே கூடாதான்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு பார்க்கும்போது எகிப்தின் அனுபவம் நமக்கு தேவை என்பது மிகவும் அவசியமானது. ஏனென்றால் எகிப்து அவ்வளவு செழுமையாக இருந்திருக்கிறது. செழுமைக்கு வேதம் அழகாக எகிப்தை ஒப்பிடுகிறது. அந்த பகுதி காண்கிற பகுதிகளை தேவனுடைய தோட்டத்துக்கு ஒப்பிடுகிறது. ஆனா அதே போலதான் லோத்தும் அதன் மீது இச்சை கொள்ளுகிறான், அதன் மீதும் ஆசை கொள்ளுகிறான். ஆகவே இங்கே கேட்கிறான், கேட்டதை எடுத்துக்கொள்ளும்படியாக இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார். இருவரும் மனசமாதானத்தோடு பிரிந்து செல்லுகிறார்கள். இருவரும் மனசமாதானத்தோடு பிரிந்து செல்கிறார்கள். ஒருவேளை ஆபிரகாமுக்கும் இந்த பகுதி சிறந்தது, அவருக்கு இது அவசியம். ஆனா சமாதானத்தின் நிமித்தமாக, மகிழ்ச்சி நிமித்தமாக இதை அவர் இழப்பதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால பின்னாடி பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், இந்த பூமி முழுவதையும் உனக்கும் ஒரு சந்ததிக்கு தருன்னு சொல்றாரு. இப்போ லோத்து எடுத்தது யாரை சேரும் சொல்லுங்களா? லோத்து எடுத்தது யாரை சேரும்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சமாதானத்தின் நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம், ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் இழப்பதற்கு நான் ஆயத்தமாகிற வேளையில திரும்ப எனக்கு அதை தர. அப்படி மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு? ஒரு சந்ததி பூமியின் தூளை போல பெருகும், ஒருவன் பூமியின் தூளை. தூள்னா என்ன தெரியுமா? இந்த காலத்து பிள்ளைகள் தெரியுமா? தெரியாது. தூள் தெரியுமா? தூள் டஸ்ட் சொல்றோம்ல, டஸ்ட் அந்த சின்ன சின்ன ஆட்டம் சொல்றோம் இல்லையா, அதான். அப்போ பூமியின் தூளை எண்ணக்கூடுமையானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. ஆனா அதே இது 19 அதிகாரம், ஆதியாகமம் 19 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் சொன்னா இங்க லோத்துட்ட என்ன சொல்றாரு? மதக்கி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியிலேக்கும் நில்லாதே. நம்முடைய பார்வை கீழ் நோக்கி இருக்கும் போது விளைவு தனிமையாக்கப்படுகிறோம், வெறுமையாக்கப்படுகிறோம், தனித்து விடப்படுகிறோம். ஓட்டம் ஓடும். நான் இன்னைக்கு எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். சிறந்தது என்று சொல்லி நான் எடுத்து சமாதான குலைச்சலுக்கு ஏதுவான காரியங்கள் நிற்கும் போது முடிவு லோத்துடைய வாழ்வுல போகுது. லோத்து அந்த நிலத்தை தான் நேசித்தான்.
அந்த ஜனங்களை தான் நேசித்தான், அந்த பசுமையை தான் நேசித்தான், அந்த செழிப்பையை தான் நேசித்தான். ஆனால் ஆண்டவரை அவன் பார்க்கவே இல்லை, ஆண்டவரை பார்க்கவே இல்லை. இந்த 7வது மாதத்துல இந்த 1வது வாரத்துல வந்து அமர்ந்திருக்கிற உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிற காரியம், நீ என்னண்டே நில், என்னோடு நில், என்னை சார்ந்து நில், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு ஜெயமான காரியங்களை தருவேன், நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உன்னை பெருக்கும் சொல்லி சொல்றாரு. வார்த்தையை நம்பும் போது சமாதான குறைச்சலுக்கு நான் நிற்காதபடி ஆண்டவர் என்னை காக்கிறவராக இருக்கிறாகவே சமாதானத்திற்காக சிறந்ததை, the best, அதை இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமே என்று சொல்லி இந்த காலை நேரத்துல ஆபிரகாமுடைய வாழ்க்கை வழியாக, லோத்துடைய வாழ்க்கை வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே மிகவும் கவனமாக ஆஸ்திகளை சேர்க்கிறது நல்லது, வீடுகளை வாங்குவது நல்லது, கார் எல்லாம் வாங்குவது நல்லது. ஆனால் அது எனக்கு பாதகமாக இராதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் 1000 ஜோடி சப்பல் கூட வச்சிருந்தாங்க. அளவுக்கு அதிகமான சாரிகள் கூட வைத்திருந்தாங்க, அளவுக்கு அதிகமான நகைகள் கூட வைத்திருந்தாங்க. பாருங்க, இன்றைக்கும் அதன் நிமித்தமாக சர்ச்சைகளும், அதன் நிமித்தமாக வேதனைகளும், நீதித்துறை அல்லல்படுது, காவல்துறை அல்லல்படுது, கட்சிகள் அல்லல்படுகிறது. ஏனென்றால் அங்கே தேவனுடைய நாமத்திற்கு மகிமை இல்லை, சுய லாபத்திற்காக, சுய பெருமைக்காக, சுய இச்சைகளுக்காக எது சிறந்தது என்று சொல்லி யோசித்தார்களோ அதை கொள்ளையிட்டார்கள், அதை அபகரித்தார்கள். முடிவு அனுபவிக்க முடியாமலே போய்விடுகிறதாகவே சிறந்ததை, the best சொல்லி ஒண்ணு எனக்கு வரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு பெஸ்ட் இல்ல, இது அவங்களுக்கு சொல்லி சொல்லுவாரு. அதை கொடுத்துடணும். கொடுக்கும் போது அந்த முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, கொடுக்கும் போது அங்க வலி இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி இருக்கணும், அங்க சந்தோஷம் இருக்கணும். அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், பூமி முழுவதையும் தருவேன், உன் சந்ததியை பெருக்கப்படுவேன், இப்படி சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு பகுதியில சிறந்ததை கிறிஸ்துவுக்காக இழந்துவிடு, சிறந்ததை கிறிஸ்துவுக்காக இழந்துவிடு. இங்கே நலகம் என்கிற விலையேற பெற்ற உத்தம தைலம், ஒரு ஸ்திரீ, எல்லாரும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கு, அத்தனை பேர் மத்தியில அதை உடைத்து ஆண்டவருடைய தலையில ஊட்டான்னு சொன்னா எத்தனை ஆச்சரியமா இருக்கு. நான் யோசித்தேன், அவ்வளவு எளிதாக ஒரு விருந்தினர் ஒரு அங்கே இருக்கும் போது அத்தனை பேர் மத்தியில இப்படி ஊற்றுவதை யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் அந்த காலங்களில இந்த உத்தம தைலம், விலையேறப்பட்ட தைலம், அது எல்லாராலும் பெற்றுக்கொள்ள முடியாததாக இருந்திருக்கும். எல்லாரும் இதை வாங்குவதற்கு வசதிகள் இல்லாமல் இருந்திருக்கும். அத்தனை விலையேற பெற்றதாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே அவள் வந்து அதை உடைத்து ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றும் போது ஒருவரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து கூட மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் ஊற்றிய பின்னதாக அந்த நறுமணம் மிகவும் அதிகமாக இருந்தது. அந்த நறுமணத்தை எல்லாரும் முகர்ந்தார்கள். ஆனால் சிலர் முறுமுறுத்தார்கள். இத்தனை விலையேற பெற்ற இந்த உத்தம தைலத்தை இவள் வீணாக உடைத்து விட்டாளே, இவள் வீணாக்கி விட்டாளே என்று சொல்லி அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர்கள், ஏழைகள், தேவைப்படுகிறவர்கள் அனுதினமும் உங்களோடு கூட இருக்கிறார்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இவள் என்னை இந்த நாளிலே கனம் பண்ணி இருக்கிறார். ஆகவே அவளை தொந்தரவு செய்யாதிருங்கள், அவளை தொந்தரவு செய்யாதிருங்கள். இவள் நினைக்கப்படுவாள். எப்படி நினைக்கப்படுவாள்? இந்த செய்தி இந்த உலகம் இருக்கும் வரை பேசப்படும். இவள் பேசப்படும் போது இவள் நினைக்கப்படுவாள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அவள் முந்திக் கொண்டாள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. அவள் இயன்றதை செய்தாள் என்று அவளுடைய இருந்ததோ ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் இந்த ஊழியத்திற்கு இணைந்த நாட்கள் 1997 ஆண்டு நார்மாவடி மோகன் சி லாசன் அந்த கேம்பஸ்ல கிதியோன் முகாம் நடந்தது. அப்பொழுது முகாம் நடந்து கொண்டிருந்தது. காணிக்கை நேரம் வந்தது. எல்லாரும் எடுத்துக்கொண்டிருந்தாங்க.
ஏன்னா காணிக்கை இல்லை, பக்கத்துல போய் பார்க்கிற ஒருத்தனே இல்லை, கூட இருந்தவனே காணிக்கை காசு இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. என்ன செய்ய சொல்லி தெரியல. பொதுவா காணிக்கை போடலன்னு நமக்கு ஒரு வெட்கம் வரும், கொஞ்சம் ஒரு அசௌகரியமான சூழல். என்னையே அதை ஆட்கொண்டது என்ன செய்ய தெரியல, தலை குறித்து கொண்டிருக்கேன். காணிக்கை போயிட்டாங்க எல்லாம். சில என்ன சூழ்நிலைக்கிறாங்க, நான் காணிக்கை போடணும்னு சொல்லி பாக்குறாங்க. வேதாகமத்தை அப்படி திறந்துட்டே இருந்தேன். திடீர்னு சொல்லி வேதாகமத்துக்கு ஒரு டாலர் இருந்தது. நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட ஆண்டுகளாக வைத்திருக்கிற டாலர். இந்த டாலரை எடுத்து கையில வச்சுட்டு உள்ள வச்சுட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ அதை போடுன்னு சொன்னாரு. அதாவது டாலர் இது அமெரிக்கா தேசத்துல இருந்து யூஸ் பண்ணுவாங்க, இங்க எப்படி போடுறேன்னு சொல்லி யோசித்தேன். ஆண்டவர் சொன்னார் போடுன்னு சொன்னார், போட்டுட்டேன். நான் அதை பெஸ்டா வச்சிருந்தேன். ஏன்னா முதல் முறையாக ஒரு வெளிநாட்டு பணம் என்னுடைய கரத்துல வந்ததை ரொம்ப சேஃபா வச்சிருந்தேன். அது பைபிளா வச்சிருந்தேன், பல ஆண்டுகளா வச்சிருந்தேன். ஒவ்வொருத்தரையும் காட்டுவேன், என்கிட்ட டாலர் இருக்கு டாலர் இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பேன். கூடுகை எல்லாம் முடிஞ்சது, எல்லாரும் போயிட்டாங்க. என்னோடு கூட இருந்த ஊழியர் செய்த ஒரு நண்பன் அந்த காணிக்கையை எண்ணுகிற அந்த நாள்ல அந்த காணிக்கை என்ன போயிருக்கிறாரு. போன இடத்துல டாலரை பார்த்திருக்காரு. இந்த டாலர் இது ஜெயசேகர் பைபிள்ல இருந்த டாலர்ல இது எப்படி இங்க வந்துன்னு சொல்லி அதற்குரிய பணத்தை அவர் கட்டிட்டு என் கையில அந்த டாலர் கொண்டு விட்டாரு. இல்லையா, சில வேளைகள்ல நான் சிறந்தது என்று சொல்லி இழக்க நினைத்தா கூட அதை திரும்பி கொண்டு வந்து ஆண்டவர் என்கிட்ட தந்துடுறாரு. ஆனா இங்க இந்த ஸ்திரீயானவள் இன்றைக்கு நினைவிலை கொள்ளப்படுகிறாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் மரித்த பிறகு அவர் உயிரோடு எழுந்து முன்னதாக நிறைய பரிமள தைலங்கள் விதவிதமான தைலங்கள் பூசினாங்க. ஆனா இந்த ஸ்திரீ அவர் உயிரோடு இருக்கும் போதே அவர் மரணத்துக்கு ஏதுவாக இந்த தைலத்தை அவள் மீது பூசி அவரை கனப்படுத்துகிறாள். ஆகவே இன்றைக்கும் அவள் நினைவிலே கொள்ளப்படுகிறாள். அவளை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லும் போது சிறந்ததை தேவனுடைய நாமத்திற்காக தேவனுடைய மகிமைக்காக இழந்து விடும் போது அது இன்னும் நினைவிலே கொள்ளப்படும். ஒருவேளை அநேக வேளைகளை நம்ம நினைப்போம், நான் ஆண்டவருக்காக என்ன செய்தேன்னு சொல்லி, ஆனால் செய்திருப்போம். நினைவிலே கொண்டு பார்த்தால் அவைகள் நம்முடைய நினைவுக்கு வரும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆகவே முதலாவதாக பார்த்த சிறந்ததை சமாதானத்திற்காக நாம் இழந்து விட வேண்டும். இரண்டாவதாக சிறந்ததை கிறிஸ்துவுக்காக இழந்து விட வேண்டும். மூன்றாவதாக இருக்கிறதை சந்தோஷமாக இழந்து விட வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். அங்கே அழகாக மக்கதோனியா சபையை குறித்து நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கதோனியா சபை மிகுந்த உபத்திரவம் கொடிய தரித்திரம் நிறைந்த சபை, பசி ஆறாத நல்ல வாழ்க்கை முறை இல்லாத விசுவாசிகளால் நிறைந்த சபை மக்கதோனியா சபை. உபத்திரம், மிகுந்த உபத்திரம் என்று சொல்லி 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொடிய தரித்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோசித்தேன், கொடிய தரித்திரம் சொன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பிடுவாங்களா தெரியல. அப்போ அப்பேற்பட்ட தரித்திரம் அவர்களை ஆட்கொண்டிருந்தோம். பரிபூர்ண சந்தோஷமும் மிகுந்த உதாரத்துவமும் கொடுப்பதில் அவர்களுக்கு இருந்தது. 2ஆம் வசனத்துல பின்பகுதியில் வாசிக்கும் போது அவர்களுக்குள்ளாக பரிபூர்ண சந்தோஷம், அவர்களுக்குள்ளாக மிகுந்த உதாரத்துவம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் விசுவாசிகள் ஆனபோது அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அர்ப்பணித்து விட்டார்களா. அவர்கள் விசுவாசிகள் ஆனபோது அவர்களை முழுவதும் தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றி விட்டார்கள். ஆகவே அவர்களுடைய தரித்திரத்தை குறித்து, அவருடைய உபத்திரவத்தை குறித்து அவர்கள் கலங்கவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் காணிக்கை போடுகிறவர்களை உற்று கவனிக்கும் போது நிறைய பேர் போட்டாங்க, 1000 லட்சம் போட்டாங்க. ஆனால் ஒரு ஸ்திரீ, அந்த ஏழை விதவை 2 காசு தான் போட்டாங்க. காண்கிற எல்லோருக்கும் இவன் 2 காசு தானே போட்டாங்கன்னு தான் தெரிஞ்சது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும், அவள் பெரிதானவர்களை அவருடைய சொத்தையே போட்டுட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் தெரிந்தது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவாலே இவர்கள் எல்லாரையும் விட இவள் அதிகமாக போட்டால் சொன்ன போது அங்க இருந்தவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? நம்மளை கேலி பண்றாரோ, நம்மளை கிண்டல் பண்றாரோ சொல்லி யோசிப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், தன்னிடத்துல இருந்த எல்லாவற்றையும் முழுமையாக தனக்கென்று ஒன்றும் வைக்காம அப்படியே போட்டு விடுகிறார். ஆனா ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஆண்டவர் இங்கே அப்படிதான் மிகுந்த
உபத்திரவம், கொடிய தரித்திரம். நான் யோசித்தேன், நான் இப்படி என்னால நிற்க முடியுமா? எனக்கு கொடிய தரித்திரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இல்லை. ஆனால் தேவை என்று சொல்லி வரும்போது அவர்கள் முன்னணிக்கிறாங்க, முன்னணியில் நிற்கிறாங்க. தங்களை எண்ணாது, தங்களுடைய குடும்பத்தை எண்ணாது, தங்களுடைய நிலைமையை எண்ணாது, பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரணத்தோடு அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அதிகமாக பவுல் இதை சொல்லும் போது ஒரு ஆழமாக சொல்லி இருக்கிறார். இதை துவக்கி வைத்தது யாரு? தீத்து. தீத்து மக்கதோனியாவை சேர்ந்தவர். தீத்து தான் இப்படிப்பட்ட உதாரணத்துவத்தை, இப்படிப்பட்ட பரிபூர்ண சந்தோஷத்தை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தினார் என்று சொல்லி பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது அவ்வளவு எளிதாக வருகிறது இல்லை, இது இருதயத்துல வரணும். எங்க வரணும்? இருதயத்துல வரணும். எப்படி? பிராணிக்கு தக்கதாக, பிராணிக்கு அதிகமாக யோசிக்கும் போது இருதயத்திலிருந்து வரணும். படிக்கலங்களில் ஒரு முறை சந்தால் மக்கள் வாழ்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஒரு ஆராதனையில கலந்து கொண்டிருந்தேன். 2 காணிக்கை பாக்ஸ் வச்சிருந்தாங்க. நான் ஊழியருக்கு கேட்டேன், ஏன் 2 பாக்ஸ்? அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்க, ரொம்ப வசதி இல்லாதவர்கள் ஆயிடுச்சு, அவங்க 2 காணிக்கை எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க செய்யல, அவர்களே செய்தார்கள். ஏன் செய்தார்கள்? அவங்கள்ட்ட சொன்னோம், மற்ற சபைகள்ல நடக்கிறத சொன்னோம். இப்படி நம்ம சபையில இருந்து நாங்க வந்து உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம், உங்க கிராமத்துல எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, உங்க சபையில இருந்து சுவிசேஷம் சொல்வதற்கு ஆட்கள் போகலாமே, உங்க சபையில இருந்து சுவிசேஷம் சொல்வதற்கு காணிக்கை அனுப்பலாமே. அப்படி சொன்ன போது அவங்க சொன்னாங்களா, பாஸ்டர் அடுத்த வாரத்துல இருந்து 2 காணிக்கை பெட்டி வச்சிருங்க, 1 சபைக்கு, 1 மிஷனரிக்கு. நான் அந்த ஊழியத்தை கேட்டேன், எதுல அதிகமா இருக்குன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மிஷனரிக்கு போடுறதுல அதிகமாக இருக்குமா, அதிகமாக போட்டு வச்சிருப்பாங்களா. அவங்க சொன்னாங்க, இவர்கள் சுவிசேஷத்திற்கு உதாரணமாக கொடுக்கிறார்கள், மகிழ்ச்சியாக கொடுக்கிறார்கள், அதை ஆனந்தமாக சொல்லி மகிழ்கிறார்கள். இன்னைக்கு அந்த சபை ஒரு ஊழியரை ஆதரிக்கிறது, ஒரு ஊழியரை தாங்குகிறது. எளிமைதான், உபத்திரவம் தான், பசிதான், பட்டினி தான். ஆனால் ஆண்டவருடைய காரியம் என்று சொல்லி வரும்போது பிராணிக்கு தக்கதாக, பிராணிக்கு மிஞ்சியதாக கொடுப்பதற்கு அவருடைய மனது, அவருடைய உள்ளம் ஆயத்தமாக இருந்ததுனால அவர்கள் ஊழியர்களை கனம் பண்ணினார்கள். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, செய்ய வேண்டிய உதவிகளை, ஊழியர்களுக்கு செய்ய வேண்டிய பங்குகளை ஏற்றுக்கொள்ள மிகவும் வேண்டிக்கொள்ள. ஊழியர்கள் வேண்டாம் சொன்னாலும் வலிய பிடிச்சு சாப்ப வைப்பாங்களாம், ஊழியர்கள் வேண்டாம் சொன்னாலும் வலிய பிடிச்சு காணிக்க கொடுப்பாங்களாம். பவுல் அந்த மக்கதோனியா திருச்சபையை அழகாக வர்ணிச்சு எழுதியிருக்கும் போது யோசித்தேன், இன்றைக்கு இந்திய தேசத்துல நம்முடைய சபைகள் இப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏழ்மையான சபை, எளிமையான சபை ஆண்டவருக்காக கொடுக்கிறார்கள். ஒரு முறை மத்திய பிரதேசம் சென்றிருந்த போது அங்கே ஒரு தாயை காட்டி அங்கே உள்ள ஊழியர் சொன்னா, இந்த தாயை எனக்கு மறக்கவே மறக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன், எதனால சொல்றீங்க? ஏழ்மையான தாய், வயது முதிர்ந்த தாய். இல்ல, கிறிஸ்துமஸ் விழாக்கள் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருத்தனை பண்ணுவாங்க. இவங்க மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம். மண்ணெண்ணெய் கொடுக்கணுமா? அவங்களுக்கு மண்ணெண்ணெய் ரொம்ப அவசியமான ஒன்று. எங்களுக்கு கரண்ட் கிடையாது. அந்த அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் மாலையில போன போது அங்க லைட் போடவே இல்லை. அம்மா, ஏமா லைட் போடல, விளக்கு கொளுத்தி இருக்கலாமே. இல்லையா, நான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் சீக்கிரம் வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டு நான் படுத்துட்டேன். ஏன் கொஞ்சம் லேட்டா படுக்கலாமா, இவ்வளவு சீக்கிரம்? இல்ல, நான் படுத்துட்டேன்னா படுக்க மாட்டேன், ஜாப் பண்ணிட்டு இருப்பேன் சொல்லி சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என்ன பொருத்தன? இந்த ஆண்டு அந்த பெரிய கன்வென்ஷன் நடக்குமே, அந்த கன்வென்ஷனுக்கு நான் 5 லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த மண்ணெண்ணெயை இங்க எரிச்சேன்னு சொன்னா நான் அங்க கொடுக்க முடியாத, நான் அந்த மண்ணெண்ணெய் இங்க டெய்லி எனக்கு வெளிச்சம் வேணும்னு சொல்லி கொடுத்துறேன்னு சொன்னா அங்க கொடுக்க முடியாது. திருச்சபையில இப்படிப்பட்ட விசுவாசிகளை ஆண்டவர் வந்துட்டே இருக்கிறார். மனநிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்காக இதை செய்கிறவர்கள். ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மிகுதியாக சேர்த்தவர்களுக்கு அதிகமாகவும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவர்களுக்கு குறைவு எதுவும் வந்ததும் இல்லை. ஒருவேளை
அவர்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று சொல்லி அவர்கள் பட்டினியாக இருப்பதும் இல்லை, நிறைந்தவர்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி மீதியானவர்களை காண்பதும் இல்லை. ஆகவே இருக்கிறதை சந்தோஷமாக இழந்து விடுவதற்கு ஆயத்தமாகிற காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிறதை சந்தோஷமாக இழப்பதற்கு நாம் காரணமாக வாழ வேண்டிய நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். 1415வது ஆண்டு ஜான் ஹஸ் என்கிற தேவனுடைய ஊழியர் போப் ஃபாதர்ஸ் அவருடைய டீச்சிங் தவறுதலான போதனைகள் இருந்த காலம். ஆண்டவர் இவரோடு பேசி அந்த போதனைகளுக்கு எதிராக சத்தியத்தை சத்தியமாக சொல்வதற்கு எழுப்பி பயன்படுத்தி வந்தார். அநேக முறை போப்பினாலே கடிந்து கொள்ளப்பட்டார். அநேக வேளைகளில் அந்த கால அதிகாரிகளினாலே கடிந்து கொள்ளப்பட்டார். ஆனால் தேவனுக்காக அவருடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவேன், இதை யாரோடு கூட நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், இதற்காக யாரோடு கூட நான் ஒப்புரவாக மாட்டேன் என்று சொல்லி மிகவும் உறுதியாக வைராக்கியமாக ஆண்டவரை அறிவித்து வந்தவர் தான் ஜேம்ஸ் ஹஸ். ஜான் ஹஸ் 1415வது ஆண்டு இப்படி ஒரு நாள்ல ஜூலை 6ஆம் தேதி அவர் பிடித்து வரப்படுகிறார். மரத்திலே கைகளும் கால்களும் கட்டப்பட்டவராய் ஒரு மரத்திலே கட்டி வைக்கப்படுகிறார். ஆண்டவருடைய சத்தியத்தை தைரியமாக பேசினதற்காக அவரிடத்திலே ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது, மறுதலி இல்லை மரித்து விடு, மறுதலி இல்லை மரித்து விடு. அவர் மறுதலிக்கவில்லை, மரிப்பதற்கு ஆயத்தமானார். அவரை சுற்றி விறகுகள் அடுக்கப்படுகிறது, அவரை சுற்றி வைக்கோல்கள் போர்க்கப்படுகிறது. கழுத்தோர போட்டிட்டாங்க. இப்போ கேட்கிறாங்க, மறுதலி மறுதலி இல்லை மரித்து விடுவாய் என்று சொல்லி, மறுதலி இல்லை மறுத்து விடுவாய் என்று சொல்லும் போது அவர் திருமண விருந்துக்கு செல்வதை போல தன்னை நெருப்புக்கு ஆயத்தமாக்கி கொண்டே இருந்தார். தன்னை கொளுத்துவதற்கு சூழ்ந்து ஜனங்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். என் தேவன் எனக்கு அருளிய வார்த்தைகளை ஒருவரிடமும் ஒருபோதும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மீண்டுமாக அவருடைய வருகிற அந்த வார்த்தை, மறுதலி வாழ்வாய் இல்லை மரித்து விடுவாய் என்று சொன்ன போது அங்கே சுற்றிலும் அடுக்கி வைக்கப்பட்ட விறகுகளுக்கு தீ மூட்டப்படுகிறது, பற்றி எரிகிறது. கொழுந்து விட்டு எரிகிற தீயின் மத்தியில அவரை அழைத்த தேவாதி தேவனை புகழ்ந்து பாடி, ஆண்டவரே என்று சொல்லி புகழ்ந்து பாடி, சத்தியம் என்னை விட்டு எடுபடாதது, அதை மாற்ற இயலாதது என்று சொல்லி அந்த தீக்கு அவர் பலியாகி விடுகிறார். சத்தியம் கூறுவோரை கட்டலாம், சுட்டரிக்கலாம், சத்தியத்தை கட்ட முடியாது, சுட்டரிக்கவும் முடியாது. சத்தியம் கூறுவோரை ஒருவேளை இந்த நாட்கள் இந்த தேசத்துல கட்டலாம், ஜெயில போடலாம், விதவிதமான வழக்குகள் கொடுக்கலாம். ஆனால் சத்தியத்தை கட்ட முடியாது, சுட்டரிக்கவும் இயலாது. தன்னுடைய ஜீவனை, சிறப்பான தன்னுடைய ஜீவனை ஜான் ஹஸ் இப்படி ஒரு நாளில் 1415 ஜூலை 6ஆம் தேதி எரித்து அவர் தீக்கிரையாக்கப்பட்டார். ஆனால் சத்தியம் எரிக்கப்படவில்லை, சத்தியம் முன்னேறி கொண்டே போகிறது. என்னை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிறந்தது என்று சொல்லி இந்த உலகத்திலே மேன்மையாக எண்ணுகிறவைகளை சமாதானத்தின் நிமித்தமாக இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இல்லை சிறந்தது என்று சொல்லி பேணி நம்முடைய இல்லங்கள்ல அறைகளில் வைத்திருக்கிறதை கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இவ்வளவுதான் இருக்கு, என்கிட்ட வேற இல்லை என்று சொல்லி இருக்கிறதை சந்தோஷமாக இழந்து விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஜேம்ஸ் ஹஸ் போல என் தேவனுடைய வார்த்தைகளுக்காக, என் தேவனுடைய சத்தியத்திற்காக ஜீவனை கொடுப்பதற்கும் ஜீவனை இழப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி
சாட்சியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? இழப்பை எண்ணாது ஈவதற்கு, இழப்புகளை எண்ணி ஈவதை நிறுத்தாதபடி ஆண்டவரே என்னை எங்களை இந்த காலை நேரத்தில் ஒரு முறை கூட தொட்டு எங்களோடு கூட இடைபடுவீராக சொல்லுமா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி பரிசுத்த நற்கருணைக்கு ஆயத்தமாகிற வேளையில ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தந்திருக்கிற இந்த நல்ல வார்த்தைகளை நினைவில் கொண்டவர்களாக சிறந்தது இந்த பெஸ்ட் சொல்றத ஆண்டவருக்காக இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அதன் நிமித்தமாக வருகிற சமாதான குலைச்சல்கள் தவிர்க்கப்படுவதற்கு, அதை இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? என் தேவனுடைய நாம் மகிமைக்காக இந்த உலகத்தில் யாரும் பெறக்கூடாததை மிகவும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னதை கிறிஸ்துவுக்காக இழப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? மக்கதோனியா திருச்சபையை போல மிகுந்த உபத்திரவங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள், கொடிய தரித்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் கொடுப்பதில் எல்லாரையும் மிச்சி விட்டார்களே. மனதின் யோசனைகளை அப்படியே நிறைவேற்றி விட்டார்களே. ஜான் ஹஸ் ஆண்டவருக்காக, அவருடைய வார்த்தைகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் இழப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாரே. நான் சமாதானத்துக்காக எவைகளை இழப்பதற்கு ஆயத்தமாகிறோம். கொஞ்சம் ஒரு அடி லேண்ட் விட்டு கொடுக்க முடியலையே. விட்டு கொடுக்காதனால எத்தனை உறவு முறிதல். தேவையற்று ஆண்டவர் நம்மோடு கூட உறவாடி இருக்கிறதை காண்பிக்கிற வேளையில ஆண்டவருக்காக இழக்கணும் சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது கூட இழப்பதற்கு மனமற்று இருக்கிறோமே. ஐயோ நான் ஏழை, என்ற ஒன்றுமே இல்லை, இது மாத்திரம் தான் இருக்கு சொல்லி என் தரித்திரத்தையே முன்னிறுத்தி என்னுடைய சிறந்த பண்புகளை புதைக்கிற அனுபவத்தில் இருக்கிறேனோ? ஏன் சத்தியத்திற்காக கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுப்பதே ஆயினும் கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லுகிற ஜான் ஹஸ் முன்னாடி நாம் எந்த காரியத்தை வெளிப்படுத்த போகிறோம்? நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நாம் எந்த விதமான பதிலை சொல்ல இருக்கிறோம்? எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்களை இயேசுவாமே கால நேரத்தில் பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களுக்கு சில சம்பவங்களை காட்டி இவைகள் என்னுடைய வாழ்வுக்கு அவசியம் என்பதை, நாங்களும் இப்படி வாழ வேண்டும் என்பதை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சிறந்ததற்கு எதையும், நிலத்தை ஆனாலும் சிறந்ததை ஆனாலும் பணத்தை ஆனாலும் உயிரை ஆனாலும் இழப்பதற்கு எங்களை ஆயத்தப்பட நீர் அழைப்பு கொடுக்கிறீரே. உமக்காக எதையாவது செய்வதற்கு, எங்களை ஆண்டவரை நீர் எழுப்புவீராக. எங்களை நீர் எழுப்பி பயன்படுத்துவீராக. நாங்கள் பேசப்பட வேண்டும். வெறுமனே வாழ்ந்து வெந்ததை தின்று விதி வந்தால் செத்தோம் என்று சொல்லாதபடி இவர் வாழ்ந்தால் இவருடைய வாழ்க்கை பேசப்படத்தக்க விதத்துல, அநேகரால நினைவிலே கொள்ளப்படத்தக்க விதத்துல, சொல்லப்படத்தக்க விதத்துல நம்முடைய வாழ்க்கை இருப்பதற்கு ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும் உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்புப்படுத்தலாம். ஆண்டவரே நீர் எல்லாருக்கும் கிருபையாய் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து வல்லமையான நாமத்தில் ஜெபித்து கொண்டாடுகிறதால பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பு நல்ல இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியை நல்ல நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 7வது மாதத்தின்
முதல் பரிசுத்த ஓய்வு நாளில் நாங்கள் ஒன்றாக உண்மை ஆராதிக்க கிருபைகளை தந்தீங்க. உங்க பாதத்துல வந்து அமரும் கிருபைகளை தந்தீங்க. இந்த பலத்துல நாங்கள் முன்னேறும் கிருபைகளை தாங்க. இந்த உலகத்தின் தீமைகளுக்கு விளக்கப்படும் கிருபைகளை தாங்க. உம்முடைய வல்லமையின் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும் கிருபைகளை தாங்க. எங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. எங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியை ஊற்றி எல்லா தீமைகளுக்கும் எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்னது போல உம்முடைய ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்து விடாதபடி உம்முடைய ஆவியின் வல்லமையில எங்களை அபிஷேகித்து எங்களை நடத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வேண்டிய அத்தனை அனுகூலங்களை அனுக்கிரகங்களை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எங்களுடைய இல்லங்களில் கட்டளையிட வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷனரி சர்ச் ஆண்டவரே, இதிலே நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதிலே நாங்கள் எழும்ப வேண்டும். இதிலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இதற்குள்ளாக வந்து இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு, இந்த வார்த்தைகள் பிரகாரம் நாங்கள் நடப்பதற்கு, இந்த வார்த்தைகளை நாங்கள் சுமப்பதற்கு, இந்த வார்த்தைகளை நாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு வேண்டிய அத்தனை கிருபைகளை நீங்க தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய காத்துல விட்டு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாக உடைய சமாதானத்தை நீர் கட்டளையிடுகிறாங்க. உடைய தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறாங்க. உடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறாங்க. ஒன்றுக்கும் குறைபடாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுப்பதற்கு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாராவது வியாதியோடு வந்திருப்பார்கள், ஆனால் யாராவது வேதனைகளோடு வந்திருப்பார்கள், ஆனால் யாராவது தேவைகளோடு வந்திருப்பார்கள், ஆனால் நீர் அவர்களை தொட்டு ஆண்டவரே நீர் ஆசீர்வாதமாக நீர் நடத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். சொல்ல முடியாத ஆண்டவரே காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உம்மிடத்தில் சொல்லி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தருவீராக, நன்மையை தருவீராக, ஆசீர்வாதங்களை தருவீராக என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த ஆலயங்களில் இருக்கிற பெரியோருக்காக நன்றி செலுத்துகிறோம், மூத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், இளையோருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சின்ன படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதித்து எல்லாருக்குள்ளாக உடைய வல்லமையின் ஆவியை தந்து எல்லாரையும் அபிஷேகத்தை நடத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உமக்காக நாங்கள் பயன்படுவதற்கு, உமக்காக நாங்கள் செலவிடப்படுவதற்கு, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஆண்டவர் தொடர்ந்து எங்களை பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் மிஷனரி சர்ச் ஆண்டவரே பெரிய ஆலயம், ஆண்டவரே இன்னும் நூற்றுக்கணக்கான ஆண்டவரே இருக்கைகள் ஆண்டவரை போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாங்க, புதிய நபர்களை தாங்க, எங்களோடு கூட ஆராதிப்பதற்கு, எங்களோடு கூட இணைந்து நிற்பதற்கு ஆண்டவரே புதிய புதிய ஆத்துமாக்களை தாங்க. இந்த இடத்துல விடுதலைகள் உண்டாக்கப்பட்டோம், இந்த இடத்துல சுகங்கள் உண்டாக்கப்பட்டோம், இந்த இடத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டாக்கப்பட்டோம். நீர் அநேகரை இதற்குள்ளாக கொண்டு வந்து இதற்குள்ளாக சாட்சிகளாக எழுப்பி நீ பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பயன்படுத்த வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து செயல்பட்டு ஆண்டவரே இதற்குள்ளாக ஆத்துமாக்களை ஆண்டவரே இழுத்து வரும்படியாக, ஆத்துமாக்களை அழைத்து வரும்படியாக எங்களையும் நீர் உம்முடைய ஆவியால் அனலாக்கி ஆண்டவரே நீர் எழுப்ப வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் நீர் பொறுப்படுத்து. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் காத்து, இந்த மாசம் முழுவதும் காத்து உம்முடைய நன்மைகளினால திருப்தி ஆவதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆசீர்வாதம் நம்மளை நிறைவாக இருக்க நம்ம எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பரமண்டலங்களில் இருக்கிற எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீர்வை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு முடியவில்லை. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய அன்யோன்ய சமாதானம்
இன்னும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் கூட வருகிற நாட்களின் ஆசீர்வாதம் சமாதான சாட்சிகளோடும் கூட ஆண்டோடைய வருகைகள் இன்னும் நிறைவாய் தங்கி தாவரிப்பதாக. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.